Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். அதிபரா பதவி ஏற்றதிலிருந்து ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்யலைனாலும் மைக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதிபர் ட்ரம்ப் ஒரு கோரிக்கையை மட்டும் திரும்ப திரும்ப முன்வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, தனக்கு தான் இந்த நோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்றது வழங்கப்படணும் அப்படின்றது தான் அந்த கோரிக்கை. இந்த நோபல் பீஸ் பிரைஸ் ஒருவருக்கு எதன் அடிப்படையில் வழங்கப்படுது, அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்குமா அப்படின்றது குறித்து இந்த காணொளியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோபல் பீஸ் பிரைஸுக்கு ஒரு நபரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? அதாவது இந்த நோபல் பீஸ் பிரைஸுக்கு ஒருவர் தன்னைத்தானே நாமினேட் செய்து கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக கேண்டிடேட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பல்வேறு நாட்டினுடைய அரசாங்கங்கள், அப்புறம் அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அசம்பிளி, ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் கோர்ட், அதுக்கப்புறம் பன்னாட்டு பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அதுக்கு பிறகு சில சர்வதேச அமைப்புகளோட தலைவர்கள், இவர்கள் தான் நோபல் பீஸ் பிரைஸுக்கு யார் யாரெல்லாம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்ய முடியும். அப்படி தேர்வு செய்த பிறகு அந்த பட்டியலை அவர்கள் நார்வே நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டிக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இப்படி வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருடைய சமூக செயல்பாடுகள், அப்புறம் அந்த செயல்பாட்டால் அவர்கள் செய்த சாதனைகள், இது எல்லாத்தையுமே பட்டியலிட்டு அதற்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. இந்த வெயிட்டேஜில் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவர்களுக்கு தான் நோபல் பீஸ் பிரைஸ் பொதுவாக வழங்கப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதமே கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் தயாராகிடும். அதை கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்த நோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தற்போது அக்டோபர் 10ஆம் தேதி நெருங்க உள்ள நிலையில் ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸுக்கு மொத்தம் 300க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப்பை கேண்டிடேட்டாக அறிவித்ததாலேயே அவருக்கு பீஸ் ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், 1939 ஹிட்லருக்கே நோபல் பீஸ் ப்ரைஸ் கேண்டிடேட்டாக அவரை நாமினேட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் ட்ரம்ப்பினுடைய இந்த கேண்டிடேச்சரும் ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்பை யார் யாரெல்லாம் ஆதரிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல் ஆதரிக்குது, பாகிஸ்தான் ஆதரிக்குது, அடுத்ததாக பார்த்தோன்னா ஆர்மீனியா, அசர்பைஜான் ஆதரிக்குது. ஆனால் நல்லா கவனிச்சோன்னா தெரியும், இப்படி ஆதரிக்கிறவர்கள் யாருடைய பிரச்சனையுமே ட்ரம்ப் முழுசாக தீர்த்தது கிடையாது. சொல்லப்போனால் இந்த கம்போடியா தாய்லாந்து யுத்தத்தை நிறுத்தினதில் ட்ரம்ப்பை விட பிற நாடுகளுக்கு பங்கு அதிகமாக இருக்குது. ஆர்மீனியா, அசர்பைஜான் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவால் அந்த இடத்துல பங்களிக்க முடியாத நிலையில் ஒரு மீடியேட்டராக அமெரிக்கா செயல்பட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அதுலேயும் அந்த யுத்தம் அப்படின்றது முழுசாக நிறைவேறல. காரணம், இன்னும் ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேல் ஹமாஸ் வார், அந்த போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவினுடைய பங்களிப்பு அப்படின்றது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால ட்ரம்ப்புக்கு இந்த முறை நோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் ட்ரம்ப்பை கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு நிச்சயமாக நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கும். ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இஸ்ரேல் ஹமாஸ் வாரை அவர் நிறுத்தினா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு தெரியும், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வாரை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை நீ கிடையாதுன்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்பை அமெரிக்கா என்டோர்ஸ் பண்ணுது. அப்படின்னா இந்த போர் தற்போதைக்கு நிற்காது அப்படின்ற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கு. இந்த போர் நிற்காது அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே போல ட்ரம்ப்புக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்காது அப்படின்றதும் உண்மை அப்படின்றத தான் இமானுவேல் மேக்ரான் மறைமுகமாக குறிப்பிட்டதா சொல்லப்படுது. Omax, Vest and Briefs.